Was or were tells us about something that has already happened. ஓகேவா, ஒரு ஈவெண்ட், ஒரு இது வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னா அப்போ தான் நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் இல்லைன்னா வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். we use it for past tense sentences. அதனால தான் என்ன சொல்றாங்க, past tense அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சென்டென்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் past tense. அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் இல்லைன்னா வேர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he was sleeping, அவன் வந்து தூங்கி முடிச்சிட்டான். ஓகேவா, அதுதான் past tense. இப்போ நம்ம வந்து he was sleeping அப்படின்னு யூஸ் பண்ணணும். they were dancing, they were dancing, அவங்க வந்து டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, அப்போ வேர் யூஸ் பண்ணுறோம். I was very sad, நான் வந்து ரொம்ப சேடாக இருக்கேன். ஸோ சேடாகி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேவா, அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாஸ் அண்ட் வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த இதுக்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த இதுக்கெல்லாம் வேர் யூஸ் பண்ணுவோன்றதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் வாஸ். ஸோ வாஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, வி யூஸ் வாஸ் வித் சிங்குலர் நவுன் ஆர் ப்ரோனவுன். ஸோ ஒரு சென்டென்ஸில் வந்து சிங்குலர் நவுன் இருக்குது இல்லை சிங்குலர் ப்ரோனவுன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், வாஸ் யூஸ் பண்ணுவோம். நவுன்னா என்னன்னு தெரியும், ப்ரோனவுன்னா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். நவுன்னா என்னது, நேமிங் வேர்ட்ஸ், அதுதான் நான் சொல்லுவோம். ப்ரோனவுன்னா என்னது, இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் வி யூஸ் ப்ரோனவுன். கரெக்டாக, இப்போ ராமு அப்படின்ற நேம் இருக்குது அப்படின்னா, ஒரு பாயோட நேம் இருக்குன்னா அந்த ராமுக்கு பதிலாக ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ப்ரோனவுன். ஓகேவா, இப்போ நமக்கு வாஸ் வந்து எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஹீ, ஷீ, இட், ஐ, அதுக்கப்புறம் ஏதாவது சிங்குலர் நவுன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசஸ் ஆஃப் வேர் பார்க்க போகிறோம். we use where to tell about more than one noun, that means plural noun or pronoun. so more than one நம்ம சொல்கிறப்போ வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ப்ளூரல் நவுன்னு சொல்லிக்கலாம் இல்லை ப்ரோனவுனுக்கும் சொல்லிக்கலாம். ஓகேவா, இப்போ வேர் வந்து எது எதுக்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள், யூ, வி, தே, அப்புறம் ப்ளூரல் நவுன்ஸ்க்கு. ஓகேவா, இப்போ நம்ம ஒர்க் ஷீட்ஸ் போகலாமா. ஸோ இந்த யூசேஜ் வந்து தரவு பண்ணிக்கோங்க. தரவு பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகேவா, இப்போ ஒர்க் ஷீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே நமக்கு வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நடுவில் வந்து ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. ஸோ இதுக்கு சூட்டபிளான ஹெல்பிங் வேர்பை வந்து நம்ம மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஐ இருக்குது. உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செய்வாங்க. ஐக்கு வந்து வாஸ் தான் வரும். ஏன், ஐ வந்து ஒரு சிங்குலர். கரெக்டா, ஓகே. யூக்கு வந்து வேர் தான் வரும். யூ வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா.